சிறகடிக்க சீரியலில் இனி என்ன நடக்க போதும் பார்க்க போகிறோம். அப்போது அண்ணாமலை கேட்குறாரு மனோஜ்ட்ட, என்ன தொழில் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அதான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஒரு நல்ல யோசனையாக சொல்கிறாரு. இப்போ அன்றாடம் தேவைக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை வாங்குறது மாதிரி ஒரு தொழில் வைக்க சொல்லுங்கப்பா. அதனால் நம்மளுக்கு நட்டமே வராது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலையும் சொல்கிறாங்க, கரெக்டு தான், முத்து சொல்கிறது தான் கரெக்டு. அப்போ என்னப்பா பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு ஏஜென்சி மாதிரி வைக்க சொல்லுங்கப்பா. ஏசி, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி கட்டில், அதெல்லாம் கண்டிப்பாக எல்லா வீட்டுக்கும் வாங்கி தான் ஆவாங்க. அதுபோக அதில் நம்ம போட்ட முதல் வேஸ்ட்டாகவும் போகாது, எப்படின்னாலும் விற்றுருவோம். அதுபோக டேமேஜ் ஆகாதுப்பா, நம்ம அதை மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது முத்து சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நினைக்கிறாரு, முத்து பண்ணுற தொழிலில் சொன்ன தொழில் நம்ம பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லைன்னா நம்மளா ஒரு தொழில் யோசிக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. என்னடா யோசிக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. ஒன்றும்லப்பா, நான் ரோஹின்கிட்ட கட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோஹின்கிட்ட கேட்குறாங்க. ரோஹினி சொல்கிறாங்க, அவர் சொல்கிறது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு வகையில் பார்த்தா அது நல்லது தான். எப்படின்னாலும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாதுல்ல. மற்றபடி அந்த தொழிலாவது பண்ணோம் அப்படின்னா சில பொருள் அழுகும், சில பொருள் காஞ்சி போகும். இது அப்படியே இல்லை. நம்ம அதை மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணால் போதும், தூசியை மட்டும் துடைச்சா போதும் ஆட்களை வச்சு. எப்படின்னாலும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க தான் செய்வாங்க. முத்து சொல்கிறதே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, முத்து நம்மளுக்கு ஏற்கனவே ஆப் போய்ப்பான், அவன் சொல்கிறத நம்ம நம்பலாமா அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்ம அவனை வச்சா தொழில் பண்ண போகிறோம், அவன் சொன்ன ஐடியா நம்மளுக்கு ஓகேனா நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி ஒரு ஏஜென்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்க போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஏஜென்சி நீ பாரு, இதே மாதிரி தூர தான் வைக்க போகிறோம், அதை பாரு அப்படிங்கிறாங்க. நேராக போய் கல்லால் போய் உட்கார்றாரு. டேய், ஏஜென்சியை பார்க்க தான் வந்திருக்கோம், ஓடி போய் கல்லால் உட்காந்துட்ருக்கேன், வெளில வாடா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறார், ஆமாப்பா, ஏஜென்சியை வச்சிடுறோம்ப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, அந்த ஏஜென்சியை அவங்க கொடுக்க தான் போகிறாங்க. அந்த ஏஜென்சி நம்மளே எடுத்துப்போம். இந்த ஏஜென்சிக்கு என்ன பேர் வைக்க போகிற, எதை பேர் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய், உங்கள் மாமா தான் காசு தந்திருக்காங்க, உங்கள் மாமா பேர் வை, உங்கள் மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ பிஸ்னஸ் பண்ணதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இன்னும் பணமும் அனுப்புவாங்க, அது போக அவர் சொத்தையும் உனக்கு கொடுக்க வாய்ப்பாக இருக்குண்டா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பேசுறதை பார்த்து அண்ணாமலை சிரிப்படுறது, என்னங்க சிரிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, பேராசை பேர் நஷ்டத்தில் முடியும், அதனால் இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா அம்மா பற்றி உங்களுக்கு தெரியுமாப்பா, அவங்களுக்கு 2 ரூபா காசு கிடைக்குன்னா லாபத்துக்கு பேசத்தான் செய்வாங்க. அவங்களுடைய புதல்வன் மனோஜும் அப்படி தான். அதனால் விடுங்கப்பா, அந்த கதையை விடுங்க, அந்த ஏஜென்சி வச்சு நடத்துங்க. உங்கள் மாமா சந்தோஷப்படுறாரோ, யார் சந்தோஷப்படுறாரோ, நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா, நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹினி சொல்கிறாங்க, மனோஜ், நம்ம இந்த ஏஜென்சியை வைப்போம், நானும் பல முறை யோசனை பண்ணிட்டேன், கண்டிப்பாக அதை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லிட்டு நம்ம செஞ்சிட வேண்டியதான், வைக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு சுய புத்தி கிடையாதா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ்கிட்ட முத்து. எனக்கு சுய புத்திலாம் இருக்குது, என் ஒய்ஃப் சொல்ல மீறி நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி ரொம்ப தோரணையாக முழிக்காங்க. மீனா புருஷன் மாதிரி இல்லை என் புருஷன் என் சொல்ல தான் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையில் ரொம்ப தோரணையாக பார்க்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த ஏஜென்சியை பேசி முடிச்சுட்டு அந்த ஏஜென்சிக்கு அட்வான்ஸும் கொடுத்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அந்த ரொக்கத்தையும் கூட அந்த பொருளுக்குள்ள பைசாவும் கொடுத்து வாங்கிடுறாங்க. வாங்கின முன்னாடி அந்த கடையை ஓப்பன் பண்ணணும், பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. அப்போ ரோஹினியும் மனோஜும் பேசிகிட்டு இருக்கையில் அம்மா பேரில் கடை வைப்போமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. வேணாம், அம்மா பேரே ராசி கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, இல்லை, உங்கள் அம்மா பேரே வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் இன்னும் மனோஜ் சொல்கிறாரு, இல்லை, அம்மா பேர் ராசி கிடையாது, சாதாரண பூக்கடை பெட்டி கடைக்கும் மீனா கடைக்கு வச்சாங்க பேர், பூக்கடையே மாநகராட்சின்னு போயிட்டானுங்க, பேசாமல் உங்கள் அப்பா பேரே வச்சுருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ரூம்பை கிராஸ் பண்ணி போகையில் முத்து இவங்க பேசினது ரெக்கார்டு எடுத்துட்டாரு. என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, கடைக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசனை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. பேசாமல் நான் சொல்லுறது பேரை வைடா, அம்மா பேரை வை அப்படிங்கிறாங்க. உனக்கு இருக்குது அம்மா பாசம், எனக்கு இருக்காதா, எங்கள் அம்மா பேர் எனக்கு வைக்க தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய், என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், அம்மா பேர் ராசி கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினேன், நான் என்னடா பேசினேன் அப்படிங்கிறாங்க. பாருடா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணதை காமிக்காங்க. இதை பார்த்தா ரோஹினியும் மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இப்போ சொல்லி இதை அம்மாட்ட சொல்லிடுறாதா அப்படின்னு. நான் சொல்லலை, அம்மா பேரை வை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ஃபர்னிச்சர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு வைக்காரு. இன்னொரு டைம் விஜயாவுக்கு இதை பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம். என் பையன் என் பேரை வச்சுட்டான், என் ரோஹினியும் என் பேர் தான் வச்சா, பிஸ்னஸ் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு வேறு பேர் மாற்றிருக்க, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே பாருங்கப்பா, அம்மாவுக்கு எவ்வளோ பெருமைன்னு பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முதல் நாள் வராங்க, ஒரு வியாபாரமும் இல்லை. அப்போ இன்றைக்கி முதல் நாள் ஒரு வியாபாரமும் இல்லையா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எந்த தொழிலும் உடனே ஜெயிக்க முடியாது. என்னடா நீ தானடா சொன்னேன் ஏஜென்சி வச்சா பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொன்னேன், இப்போ ஒரு நாளும் ஒரு ஆளும் வரல, நம்ம ஏஜென்சியில் வேலைக்கு சேர்த்தவங்க மட்டும்தான் இருக்காங்க, எப்படா லாபம் எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் லாபம் வரும், நீ
செய்தது மாதிரி செய் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. டேய் பிஸ்னஸ் நீ தான் பண்ணுற, உனக்கு தான் ஐடியா வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லைடா நீ சொன்னோன்னு சொல்லி தான் நான் ஃபர்னிச்சர் கடை வச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா 4 கப்பல் வாங்கி ஓட்டிருப்பியா? இல்லைல்ல சொன்னதை செய்யடா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் போய் உட்காந்துருக்காரு. மனுஷன் ஒரு தொழில் பண்ணுறான், அடுத்தாப்புல டெவலப் பண்ணதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஏசி அதில் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு டேபிள்கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு இருக்காரு முத்து. அண்ணாமலை சொல்கிறாங்க, உடல் உழைப்பே காட்டினதில்லை, இவ்வளோ முதல்ல போட்டு ஒரு தொழிலில் உட்காந்துருக்கான், உடல் உழைப்பை காட்டுவானா இதில் ஜெயிப்பானான்னு தெரியலையே. அவங்க மாமா வந்து இவனை கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் பணம் கொடுத்துருப்பாரு. இவன் ஜெயிச்சா வந்து மாமாவுக்கும் பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், தான் பொண்ணு நல்லா இருக்காருன்னு நினைப்பாப்புல. இவன் வந்து ஜெயிச்சிருவானடா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, கண்டிப்பாக மனோ ஜெயிப்பார் அங்கிள், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம், நான் அவனுக்கு உச்ச துணையாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. எல்லா பொண்டாட்டியும் புருஷனுக்கு உச்ச துணையாக தான் இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோ வச்சுக்கோங்க, நம்ம முதல்ல கேக் வெட்டி கொண்டாடலாம் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. உடனே சுருதியிலேருந்து எல்லாருமே கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அப்புறம் எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, செல்ஃபி எடுத்தால் மட்டும் காணாது, தொழிலில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும், கண்ணும் கருத்துமாக இருக்கணும், சரியா? வேலைக்காரங்களை நம்பி மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளும் ஒரு பணியாளராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா பணியாளராக இருக்கணும், நான் முதல் போட்டிருக்கேன், சம்பளம் கழிச்சு வேலை வாங்குவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் வேலை செய்கிறவங்க அப்புறம் திருத்தன்னு முழிக்காங்க. டேய் நீ முதல்லே போட்டாலும் என்றைக்கினாலும் தொழிலாளி நீ என்றைக்கு நினைக்கியோ அன்றைக்கி தான் நீ உயர முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க. ஏப்பா அவன் படிக்கவும் செய்யலை, அதுபோக எனக்கு வயசுக்கு மூத்தவனும் கிடையாது, பண்பாளரும் கிடையாது, அவனே ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு கிடக்கான், அவன் சொல்லி தான் நான் கேட்கணுமாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நான் எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், அது வேறு விஷயம், ஆனால் வந்து ஒரு சில விஷயம் நல்லது சொன்னால் எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. உடனே காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருக்காங்க, ஒரு வியாபாரமும் நடக்கலை. உடனே முத்துக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சு, டேய் ஒரு வியாபாரமும் ஒன்றும் நடக்கலை, நீ சொன்னதுனால வந்து நான் ஏஜென்சி வச்சேன் போனேன் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதுனால ஃபர்னிச்சர் கடை வச்சியா? உனக்கு அது பிடிச்சிருந்துச்சி வச்ச அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், எங்கள் மாமா பணத்தை பூரா நான் இதில் நான் முதலீடு பண்ணியிருக்கேன், கூட கொஞ்சம் பணத்தையும் நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், நீ வந்து இப்போ என்ன எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. டேய் நீ தான் பிஸ்னஸ் பண்ணுற, உனக்கு தான் தெரியும், ரோஹிணிக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொன்னால் அப்புறம் எனக்கு ஏன் கேட்குற அப்படிங்கிறாங்க. உடனே ஏதாவது ஒரு ஐடியா சொல்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் சொல்கிறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. உடனே ரவிக்கு ஃபோன் அடிக்கிறாரு மனோஜ். இந்த மாதிரி ரவி, இந்த மாதிரி முத்து சொன்னான்னு சொல்லிட்டு நான் ஃபர்னிச்சர் கடை வச்சேன், இப்போ ஒரு வியாபாரமும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, உனக்கும் பிடிச்ச போய் தானே வச்சேன், முத்து சொன்னான் இப்போ வீட்டுக்கு தேவையான பொருள் கண்டிப்பாக விற்பனை ஆகும், இதை வச்சா உனக்கு இதாகுமா வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் ரொம்ப யோசிச்சிருக்கணும், அந்த ஃபர்னிச்சர் கடைக்காரன் என்கிட்ட விற்கும் போதே எனக்கு ரொம்ப யோசிச்சிருக்கணும், அவனே வியாபாரம் ஆளுங்கிறது தான் என்கிட்ட தலையில் கட்டிக்கிருப்பான் போல், இப்போ நான் யார் தலையில் கட்டுறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. டேய் தொழில் ஆரம்பித்து 2-3 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்னோட எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா பிஸ்னஸே இல்லைல்ல, இதை வச்சு என்ன செய்ய முடியும், வட்டிக்கு போட்டால் கூட பிஸ்னஸ் வந்துட்டுருக்கோம், வட்டிக்கு எடுத்துகிட்டு கொடுப்போம், இதில் அப்படி இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. டே வட்டிக்கு போட பிஸ்னஸ் வந்து நேர்மையான பிஸ்னஸ் கிடையாது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வாங்குறது, இது நேர்மையாக நம்ம சம்பாதிக்கிறது, நேர்மையாக சம்பாதிச்சாதானா ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டே இது எப்படிடா முன்னேற, நீ ஒரு வழி சொல்லண்டா அப்படிங்கிறாங்க. டே இதே நான் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், அதை என்ன செய்யலாம்னா எனக்கு அதை பற்றி தெரியும், நான் கூட உன்ட்ட சொல்லியிருக்கேன், அதிக லாபம் வரும் அதில் நீ வையின்னு சொன்னேன், நீ வந்து எனக்கு ஹோட்டல் தொழிலாம் நான் பண்ண முடியுமா, நானும் ஒன்று மாதிரி குக்கா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் என்ன தொழில் பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு நீ இதை வச்சுருக்கேன், உனக்கும் பிடிச்ச போய் தான் வச்சுருக்கேன், இதில் வந்துட்டு முத்து சொன்னான் அப்படி இப்படின்னு சொல்கிறேன், இதில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ நீ தான் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி முத்து ஃபோன் அடிக்காம ஃபோன் வை அப்படிங்கிறாங்க. முத்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்த உடனே ரோஹிணியும் ஃபோன் அடிக்காங்க. முத்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரோஹிணி கூப்பிட்றாங்க. என்ன ரோஹிணி சொல்லு ரோஹிணி அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண வச்சு வியாபாரம் எதுவும் இன்றைக்கி இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை ரோஹிணி, முத்து நம்மளை கசமாக மாட்டி விட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மைதான், நம்மகிட்ட பணம் இருந்தோன்னா எதையாவது இதை வேஸ்ட் ஆகணும்னு நினச்சி இது பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், ஒரு வியாபாரம் இல்லை, வேலைக்கு போகிறவங்க பூராமே வேலைக்கு வந்தவங்க பூராமே முகத்தை பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அவங்க சும்மா இருக்க வைக்காதீங்க, எல்லா ஃபர்னிச்சரை துடைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் அந்த ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே தொடங்கி அப்படிங்கிறாங்க. சார் காலையில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம் வைக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி இன்னொரு வாட்டி துடைங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு துடைக்காங்க. வேலை சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதை வந்து நீனே சொல்லியிருக்கணும், நான் சொல்லி தான் செய்யணும்னு இல்லை, ஃபர்னிச்சர் வந்து பாலிஷாக இருந்தால் தான் வரவங்க வாங்குவாங்க, அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி வாங்குவாங்க ரைட்டு தான், வாங்குறதுக்கே ஆள் வரல, இப்போ அதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு தெரில மனோஜ், எனக்கு என் பார்லரை பற்றி தெரியும், எனக்கு ஃபர்னிச்சரை பற்றி எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நீ தானே சொன்னேன் இது நல்லா வரும்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவாங்கன்னு தெரியும், அது எப்படி வாங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்போ
விஜயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா முத்து சொன்னான்னு சொல்லிட்டு இந்த தொழில் பண்ணம்மா, உங்களுக்கு வியாபாரமே இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் முத்து சொன்னான்னு மட்டும் நீ பண்ணியா, உனக்கு பிடிச்சி பண்ணியாடா, அவன் நம்மளை வந்து நல்லக்கூடாதுன்னு நினைப்பான் வைப்பான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம்மா எனக்கு இது இப்போ தான் புரியுது. முத்துக்கு வந்து நம்ம நல்லா இருக்கிறதே பிடிக்காது. இந்த சூழ்நிலையில் வந்து நான் வேறு அவன் சொன்னதை கேட்டேன் நம்ம அந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே முத்துக்கு வேண்டிக்கிறாரு. ஏண்டா அப்படிங்கிறாங்க. நீ தானே வேண இதுக்கு வியாபாரம் மட்டும் என்ன செய்யணும் ஒரு ஐடியா சொல்லுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே இதுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது, வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படிங்கிறாங்க. சரி யார்கிட்டையாவது பொறுப்பு விட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லை கல்லா சாவியை நான் கூப்பிட்டு வந்துடுறேன், வியாபாரம் யாராவது வாங்க வந்தாங்கன்னா நான் ஃபோன் அடிங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன், யாரையும் நம்பி நான் பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் எல்லாரையுமே நம்பணும், நம்பினா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. அது என்னமோ இருக்கட்டும், நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி கல்லாவை போட்டு கொண்டு வந்துடுறாங்க. உடனே சார் நீங்கள் கிளம்புறீங்க, யாரும் வந்தால் என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க. பர்னி சரி யாராவது வாங்க வந்தாங்கன்னா அவங்க நிப்பாட்டி வேலை என்னென்னு சொல்லிட்டு என்ன ரேட்டு போட்டு அதை பேசிகிட்டு இருங்க, எனக்கு உடனே கால் பண்ணுறீங்க, வீடு போய் நான் உடனே வந்துடுறேன் காரில் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே காருக்கு ரொம்ப தோரணையாக போகிறாரு. போகும்போதே நினைக்காரு மனோஜ், நம்ம கையில் முன்னாடி பணம் இல்லை, தொழில் இல்லை, கார் இல்லை, இப்போ கார் இருக்குது, தொழில் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. என்ன வியாபாரம் மட்டும் சூப்பராக வரதுக்கு ஒரு ஐடியா மட்டும் கிடச்சிட்டு அப்படின்னா நம்ம எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன மனோஜ் வீட்டுக்கு வர சொன்னீங்க அப்படிங்கிறாங்களா. முத்து தான் வர சொன்னார் அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு வேலை இல்லாத வெட்டி பையன், ஒரு டிரைவர், அவர் சொன்னால் நீங்கள் வர சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி அவன் என்ன தான் சொல்லி தொலைதான்னு பார்ப்போம், காலில் எல்லாருமே இருக்காங்க, ரவியும் ஸ்ருதியுமே வந்துட்டாங்க, என்னென்னு கேட்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன முத்துக்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா எல்லோரும் வர சொல்லி என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மனோஜ் வந்து ஏஜென்சி வச்சான், ஃபர்னிச்சர் ஏஜென்சி வச்சான், இப்போ வந்துட்டு அந்த தொழில் வந்து ஒழுங்காக ஓடலை வைக்கலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அண்ணாமலை சொல்கிறாங்க, எந்த தொழிலும் வந்து உடனே ஓடிடாது, 100 நாளுக்கு அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நல்லா ரன் ஆகும். அந்த இடத்துல ஒரு கடை இருக்குது, அந்த கடை வந்துட்டு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினச்சா தான் அந்த கடைக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா அந்த கடையை ஏற்கனவே ஒரு 12 வருஷம் நடத்தியிருக்காரு, நம்மகிட்ட தந்த பிறகும் வியாபாரம்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அணுகுமுறை சரியில்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அணுகுமுறை சரியில்லையா, நான் இப்போ தான்டா கடை வச்சுருக்கேன், நான் என்னடா செஞ்சேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நீ ஒன்றுமே செய்யலை, அதான் பிரச்சனை. ஆஃபர் போட்டு விளம்பரம் பண்ணு, விளம்பரம் பண்ணால் 4 பேருக்கு தெரிய வரும், தூரத்துலேருந்து வருவாங்க அப்படிங்கிறாங்க. டேய் முதல்ல ஆஃபர் போட்டால் பணம் பூரா போயிருண்டா அப்படிங்கிறாங்க. டேய் நான் எல்லாத்துக்குமா போட சொல்கிறேன், எல்லாத்துக்குமா போட சொல்கிறேன், முதல் ஒரு 10 பேருக்கு ஆஃபர் போடு, முதல் 10 பேர் உங்களுக்கு 10 பேருக்கு வாங்குகிற பொருளுக்கு வந்துட்டு 50% ஆஃபர்னு போடு. டேய் 50% பாதி பணம் பேரும் தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. டேய் 10 பேருக்கு தானடா கொடுக்க போகிற, மீதி ஆட்களுக்கு பூரா ஃபுல்லாக தானே வாங்க போகிற, இது ஒரு விளம்பர யுக்தி தானே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சூப்பர் யோசனைடா, தொழில் பண்ணுறதுக்கு முத்து தான் லாயக்கான ஆளாக இருப்பான் போல், நீ வந்து இதாக இல்லாமல் இருக்க, முத்து சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க. இப்போ அவன் சொல்ல கேட்டு தான் நான் பணத்தை போட்டு நீ முடிச்சிட்ருக்கேன்ப்பா, இந்த யோசனை சரியாக தானு சொல்லிட்டு யோசிக்கணும்பா. 10 பேருக்கு 50% கொடுக்கணும் அப்படின்னா அதே ஒரு அமௌண்ட்டு போயிரும்பா. அந்த 10 பேரும் வந்து ஏசி வேணும் அது வேணும்னு சொல்லி பெரிய பொருளாக கேட்டாங்கன்னா என்னப்பா செய்ய முடியும், 50,000 ஏசி வந்து நான் 25,000 கொடுக்க முடியுமாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் 10 பேர் கொடுத்தா மீதி தொழில் ஓட போகுது, இதை வச்சு ஃபேமஸ் ஆக போகிறேன், இந்த ஏரியா போகிறான், ஒரு நூலை விட்டால் தானே பட்டத்தை ஏற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் சரிதான், அது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் ஐடியாவை சொல்லிட்டான், விதையை விதைச்சிட்டான், நீ தான் அதை முளைக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா விதையை முளைக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. டேய் மாங்காவாக போடணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ரொம்பவே முறைக்கிறாங்க முத்தை, மாங்காய் அப்பையில் இப்போ நீ அது இது பண்ணணும் அப்படின்னா விளம்பரம் பண்ணு அப்படிங்கிறாங்க. இதில் டிவியில் கொடுத்துருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் டிவியில் கொடு, ஒரு 10 லட்ச ரூபா கேட்பாங்க, தமிழ்நாடு பூரா விளம்பரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ 10 லட்ச ரூபா இல்லையே அப்படிங்கிறாங்க. அட லூஸு, சின்னதாக ஒரு ப்ரெஸ்ட்டை போய் துண்டு பிரசகம் அடித்து அங்கங்கே நம்ம கொடுப்போம், கொடுத்த பின்னாடி இந்த விளம்பரம் நல்லா ரீச் ஆகிரும். லோக்கல் சேனலில் ஒரு விளம்பரத்தை கொடு, அவங்க வந்து கம்மியாக தான் கேட்பாங்க. ஒரு ஸ்டூடியோவில் போய் நம்ம எடிட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 1 ஹவருக்கு அதுக்கு ஓடும், சரியா? 1 ஹவருக்கு அவங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கேட்டால் போதும், அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 500 வாங்குவாங்க, இல்லை 1000 ரூபாயுமே இருக்கட்டுமே. 10 நாள் ஓடினாலும் நம்மளுக்கு வந்து 10,000 தான் ஆச்சு. 10 நாளில் பயங்கர விளம்பரம் ஆயிரும், வியாபாரமும் பயங்கர பிக்கப் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைடா முத்து அப்படிங்கிறாங்க. முத்துகிட்ட சூப்பர்னு சொன்னோன்னா ரோகிணி முறைக்காங்க. ஏன்னா ரோகிணி இந்த ஐடியா நல்லா இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் டிரைவராக இருந்தாலும் பரவாயில்லாமல் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாடா அவன் அளவுக்கு அவன் யோசிக்கான், நீ இவ்வளோ படிச்சிருக்க, உன் அளவுக்கு நீ இதெல்லாம் பயங்கரமாக பண்ணி ஜெயிடா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நினைக்காரு,
10 பேருக்கு வந்து முதல்ல வர 10 பேருக்கு 50% சொல்லியிருக்கோம். நம்ம சொல்லிடுவோம் 10 பேருக்கும் கிடையாது, 10 பேர் ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஏமாற்றிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்காங்க. உடனே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பு. 10 பேருக்கு இலவசம் 50% அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இந்த மாதிரி 10 பேருக்கு வந்து நீங்கள் 50% கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்களே அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி, நம்ம கொடுத்தோம்னு சொல்லிட வேண்டியதுதானே, அவங்களுக்கு தெரியா போகுது, அவ்வளோ பேர் வருவாங்க, அண்ணாச்சி நீங்கள் 11வது ஆள் 10 பேர் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு என்ன ரேட்டோ அதை போட்டு கொடுத்துருவோம், விளம்பரத்துக்கு விளம்பரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே விளம்பரம் பண்ணது காசு இருக்கா அப்படிங்கிறாங்க. காசு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே என்ன செய்ய மனோஜ் அப்படிங்கிறாங்க. அதான் தெரில, அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரி அவங்க அப்பாட்ட சொல்லி உங்கள் அம்மாட்ட சொல்லி ஏன் கேட்கணும், நீ தான் சொல்லி பண்ணுற உங்கள் அப்பாட்ட டேரெக்டாக கேளு அப்படிங்கிறாங்க. உடனே முத்தும் அண்ணாமலையும் பேசிகிட்டு இருக்காங்க காலைல. அப்போ ரோகிணி வராங்க. அங்கிள் எங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஒரு தொழில் பண்ணும்போது கையில் கொஞ்சம் முதல்ல வச்சுக்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைடா இருந்த பணத்தை பூரா போட்டோம், இதை சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. நீ பிஸ்னஸ் பண்ணுற, ஒரு பொருள் வந்து விற்றுடுச்சுன்னா அதை வாங்கிறதுக்கு உங்கள் கையில் காசு வேணும்ல, கொஞ்சம் கையில் காசு வச்சுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நீ இதை சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. டேய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடிப்படை அறிவுன்னு ஒன்று வச்சுருக்கணும், அதுவே இல்லாமல் இருந்தால் எப்படிடா அப்படிங்கிறாங்க. உடனே 1,00,000 ரூபா இப்போ இல்லையே அப்படின்ட்டு இருக்காரு அண்ணாமலை. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், தந்துடுவானான்னு கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து ரெடி பண்ணி இருந்தால் நீ கொடுத்துருவியா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்டியாப்பா வேணும், உங்கள்கிட்ட வேணும் ப்ராப்ளம் இருக்கும், வட்டி கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அதுதானே, சரி தான், சரி நான் ஒரு ஆள்கிட்ட வாங்கி தரேன், கை மாற்று தான், 2 நாளில் கொடுத்துருவியா அப்படிங்கிறாங்க. 2 நாளில் என்ன பணம் வராது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்லிட்டாங்க கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டி உஷாராக சொல்லுது, நீ வந்து சொல்ல மாட்டேடா அப்படிங்கிறாங்க. அவள் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா, அவள் நாளைக்கு நினச்சாலும் கொடுத்துருவா, இப்போ தானே கடை வச்சுருக்கேன், எனக்கு வருமானம் வரல அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொந்தமாக வச்சுருக்கா, அந்த பொண்ணு எப்படி கொடுக்கும் அப்படின்ட்டு முத்து முடிக்காரு. மறுபடியும் ஒரு அழுத்தமாக பேசுகிறாங்க. சொந்தமாக எனக்கு பார்லர் இருக்குது, என்னால் தர முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதனால தான் முடிக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அண்ணாமலையும் பார்க்குறாங்க, அண்ணாமலையும் சிரிக்கிறாங்க. சரி முத்து ரெடி பண்ணி கொடு, அவன் 2 நாளில் தரலன்னா நான் அக்கௌண்ட்டில் பணத்தை எடுத்து தரேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கிட்ட வாங்கி கொடுக்காங்க. கொடுத்த உடனே இப்போ எப்படிடா விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வீட்டில் மறுபடியும் வந்து டேய் ஏஜென்சி நீ நடத்தின மாதிரி இல்லை, அங்கே நீ மேற்பார்வை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைடா விளம்பரம் பண்ணால் தானே ஓடுனேன், இன்றைக்கும் யாரும் வியாபாரம் இல்லைடா அப்படிங்கிறாங்க. சரி இப்படி விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லெட்டரும் எழுதி கொடுக்காங்க. எழுதி கொடுத்து முத்து பார்க்குறாங்க. இவ்வளோ அழகாக ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, இவ்வளோ சூப்பரான ஐடியா சொல்லுதே முத்து, அந்த தொழில் அவனுக்கு போலாம் நீ பண்ணால் பயங்கரமாக ஜெயிச்சிரு போலையே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்தளவுக்குலாம் தொழில் பண்ண எனக்கு தெரியுமா எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கேன், நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு டிரைவர் தொழில் தவிர வேறு தொழில் தெரியாதுன்னு நீ சொல்லும் போது நானும் சரி அதை தவிர அவன் பையனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன். மீனாவுக்கு பூ வியாபாரம் பண்ணும்போது ஹெல்ப்பாக இருக்குது, அவளுக்கு நல்ல உத்வேகம் உள்ள ஐடியாவும் கொடுக்க, இன்றைக்கி மனோஜுக்கு சூப்பரான ஐடியாவும் சொல்கிறேன், எப்படி நடத்தணும்னு சொல்கிறேன், எல்லாமே உன் உழைப்பில் சொன்ன மாதிரி சொல்கிறியப்பா, எல்லா அனுபவத்துலையும் சொல்கிறியப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் கேட்குறோம்லப்பா, அதை வச்சு தான்ப்பா அப்படிங்கிறாங்க. இந்த எளிமையும் உனக்கு இருக்குது, இந்த எளிமையும் உழைப்பையும் நீ கற்றுக்கோ மனோஜ், கற்றுக்கிட்டா நீ பெரிய ஆளாக அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நினைக்காரு, இவனே சாதாரண டிரைவரு, இவனை வந்து நான் ஏற்றுக்காட்டாக எடுக்கணுமா, எங்கள் அப்பா சொல்கிறாங்க இந்த அளவிதி, ஜெயிச்ச பிறகு நான் இந்த வீட்டுக்கே வரப்போகிறதில்ல, இதை விட நான் பெரிய பங்களா கட்ட போகிறேன், என் ரோகிணியோட அப்பாவும் அங்கே தான் வருவார், இந்த சின்ன வீட்டுக்கு வருவார், எங்கள் ரேஞ்சே வேறு, கொஞ்ச நாளைக்கு உங்க கூட கிடந்து மட்டை அடிச்சுட்டு கிடப்பேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு மனோஜ் மனசுக்குள்ளே. இந்த சூழ்நிலையில் முத்து இவன் கூட போய் ப்ரெஸ்ஸில் போய் விளம்பரம்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நேராக ப்ரெஸ்ஸுக்கு போகிறாங்க. போனோடனே எவ்வளோ செலவாயிட்டாலும் பரவாயில்ல, சூப்பராக அடிச்சு கொடுங்க அப்படிங்கிறாரு மனோஜ். உடனே முத்து சொல்கிறாரு, வாயை முதல்ல அடக்கு, கையில் வச்சுருக்க 1,00,000 ரூபா சரியா, அந்த 1,00,000 ரூபாய்க்குள்ளே என்னென்ன செலவு பண்ணணுமோ பண்ணணும் வாங்கிட்டா, அது போக அந்த 1,00,000 ரூபாயில் உங்கள் கை முதலும் இருக்கணும், அதுக்கேற்ற அளவுக்கு பண்ணணும், எவ்வளோ செலவாயிட்டாலும் பரவாயில்லன்னு இந்த வாயை சொல்லாத, நான் பார்த்துக்கிறேன், போய் வாயை பொத்திக்கிட்டு அமைதியார் அப்படிங்கிறாங்க. சரி முத்து அப்படிங்கிறாங்க. காரியம் நடக்கட்டும் முத்து, அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காரு மனோஜ். உடனே ப்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரிண்ட் அடிக்கணும், எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சார் இன்றைக்கி ஈவினிங் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் சூப்பர் அப்படிங்கிறாங்க. அங்கே பிரிண்ட் அடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் லோக்கல் சேனலில் போய் பார்க்க போகிறாங்க. அங்கேயுமே ஸ்டூடியோவில் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. 1 ஹவருக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் வந்து நாள் கணக்கு தான் வாங்குகிறோம், ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் வந்துட்டு 1000 ரூபா வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. சரி சார் ஒரு 10 நாளைக்கு விளம்பரம் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 லோக்கல் சேனல் கொடுக்காங்க. உடனே லோக்கல் பேப்பரில் சின்னதாக விளம்பரம் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்காரு. டேய் லோக்கல் பேப்பர் விளம்பரம் போட்டுமாடா அப்படிங்கிறாங்க. டேய் அதை போட்டால் காசு போகண்டா அப்படிங்கிறாங்க. டேய் விளம்பரம் பண்ணால் காசு போக தான் செய்யும் சரியா, அதுக்கு ஒரு 20 ரூபா கேட்பாங்க, நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே லோக்கல் பேப்பரில் குறைச்சி பேசி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அங்கங்கே வராங்க. ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் துண்டு பிரசவம் அது இதுன்னு கொடுக்குறாங்க.
கொடுத்த உடனே அந்த விளம்பரம் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுது. ஃபேமஸ் ஆனோடனே நிறைய பேர் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, மூத்த பையன் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கானா, அது பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு விளம்பரம்லாம் கடுமையாக பண்ணியிருக்காங்களே, இந்த சென்னை பூராமே உங்கள் கடையை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரசு ஃபோன் அடிக்காரு. ஒருத்தராக ஃபோன் அடிக்காங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். முத்து நீ கொடுத்த ஐடியா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஏகப்பட்டவர் அடித்து கேட்குறாங்க, கடைக்கு என்னைக்கு ஆஃபர் இன்னையிலேருந்து போடுறீங்க அப்படின்லாம் டேட்டு ஒன்று கேட்குறாங்க, செம கூட்டம் வரும் போல் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த டேட்டும் வந்துடுது, இவங்க ஆஃபர் போடுற டேட்டு வந்துடுது. செம்ம கூட்டம் கூடிடுது. கூடினோடனே காலையிலே இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கெலாம் பார்க்குறாங்க. உடனே என்ன இப்போ இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போகிறவங்கள்ட்ட கேட்குறாங்க. இல்லை அந்த புதுசாக ஒரு ஏஜென்சி திறந்துருக்காங்களா, விஜயா ஃபர்னிச்சர் வேர்ல்டுன்னு, அதில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. முதல் 10 பேருக்கு வந்துட்டு 50% சலுகை, 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, என்ன பொருள் வாங்கினாலுமா அப்படிங்கிறாங்க. இதுக்கு அவங்க பெர்மிஷன் எதுவும் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. சரி கூட்டம் அதிகமாக வருது, நெரிசல் எதுவும் ஏற்பட்டுறக்கூடாது, அதனால் போலீஸ் பாதுகாப்பு போடணும்னு சொல்லிட்டு போலீஸாகவே நிறைய பேர் பாதுகாப்பு போட்டுறாங்க. நேராக வந்துட்டு அந்த ஓனரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு அந்த இன்ஸ்பெக்டர் நினைக்காரு. உடனே ஹையர் ஆஃபீஸருக்கெலாம் சொல்லிடுறாங்க, சார் இந்த மாதிரி புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வருது, அதனால் போக்குவரத்து சரி பண்ணதுக்காக போலீஸும் விட்டுருக்கோம் சார், வெளி இடத்துக்கு அனுப்ப முடியாது, நீங்கள் கொஞ்சம் பட்டாளியும் அனுப்புங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் உள்ள போலீஸும் கொஞ்சம் கேட்குறாங்க. நிறைய போலீஸை ரோட்டில் பாதுகாப்பு போடுறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது மனோஜ் பார்க்குறாரு, கடைக்கு பக்கத்தில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, இன்றைக்கி வியாபாரம் கடுமையாக நடக்கும், அது பக்கம் போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டோமா, இன்றைக்கி நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சே போகிறாங்க. ரோகிணி பார்த்தியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. முத்து காரில் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வராங்க. இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு முத்துக்கும் பயங்கர சந்தோஷப்பா, நம்ம விளம்பரம் ஒன்று ஒர்க் அவுட் ஆகிடுச்சுப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாடா முத்து, நீ சொன்ன யோசனை எல்லாமே சூப்பராக இருக்குது, பாரு இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, லோக்கல் சேனல்லையும் இன்னும் பயங்கரமாக விளம்பரம் போயிட்டுருக்குல, அதனால் நம்ம கதை பயங்கரமாக ஓடிடும், பேப்பர் விளம்பரம் ஜம்முன்னு வந்துட்டு அந்த 1 லட்ச ரூபாயும் இந்த விளம்பரத்தில் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. எப்பா இது எல்லாம் தொழில் நேர்த்தானப்பா, ஒன்று நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் தானே அவங்க வந்து விரும்பி வருவாங்க, நம்ம நல்ல பேரை வாங்கிட்டோம் அப்படின்னா ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு வாட்டி நம்ம ஏஜென்சிக்கு வந்து நல்ல நேம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நல்லா வந்துடும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, நம்ம ஏஜென்சி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அங்கே போனால் ஏன் ஏஜென்சிம்மா, என் மாமனார் அனுப்பணும் பணம்டாம்மா, அங்கே போனால் நம்ம இப்படி பேசக்கூடாது முத்து அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் ரவி அப்படின்ட்டு இருக்காங்க. விஜயா சரியான கடுப்பில் முத்து காரில் முன்னாடி வந்துட்டுருக்காங்க. உடனே விஜயாவை நம்மளை சொல்கிறாங்க, என்ன விஜயா உன் பையன் காரில் கூட ஒன்று ஏற்றலையா அப்படின்ட்டு இருக்காங்க. எங்க நான் தான் அவங்கள போங்க முன்னாடி, ஓனர் முன்னாடியே போனோம், நாங்கள் பின்னாடி வரோன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து போய் கடையை திறக்காரு. வேலை பார்க்குறவங்களாம் வரிசையில் நிற்காங்க. இந்த சூழ்நிலையில் அதை பார்க்காரு, லைன் கட்டி நிற்காங்க கூட்டத்தை பொருள் வாங்குறதுக்கு. இதை பார்த்த மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். ரோகிணி நம்ம சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், அந்த முத்து முட்டாள்னு தான் நினச்சேன், இவ்வளோ யோசனை வச்சுருக்கானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நானும் அவனை கேவலமாக தான் நினச்சேன், இவன் யோசனைலாம் கேட்கணுமா வைக்கணுமான்னு சொல்லிட்டு சரி நம்ம இந்த கதையை சாதிக்கிறது வரைக்கும் அவனை கையில் வச்சுக்கணும்னு நினச்சேன். இனிமேல் வந்து அவன் தேவையில்லை, நம்மளுக்கு தான் வந்து இவ்வளோ வியாபாரம் வரப்போத, இவ்வளோ பேர் வந்து நம்ம பெருமையை வெளியே சொல்ல போகிறாங்க, இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தா எல்லாமே விற்றுரும் போல், நம்ம நாளைக்கு எல்லா பொருளும் வேறு பொருள் வாங்கணும் போல் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கூட விற்றுச்சுன்னா நல்லது தான், நம்மளுக்கு தான் பெரிய அமௌண்ட் கிடைக்குமே அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பயங்கரமாக வியாபாரம் வரிசையாக வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கும்போது ஆஃபர் போய் எனக்கு எவ்வளோ ஆஃபர் சார் அப்படிங்கிறாங்க. உடனே 10 பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறாரு மனோஜ். 10 பேர் வந்துட்டாங்களா சார், முதல்ல நான் தான் வரிசையில் இருக்கேன், என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்லைனில் புக்கிங் ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்காரு மனோஜ் வந்து கஸ்டமர்கிட்ட. உடனே புதுசு சொல்கிறாரு, இவங்களுக்கு சும்மா பேசுவாங்க சார், ஓனர் இவர் கிடையாது எங்கள் அப்பா, அவங்களுக்கு வந்து இப்போ 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருக்கு பொருளெல்லாம் கொடுத்துட்றாங்க. இதை பார்த்தா மனோஜுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. நான் ஓனரா நீ ஓனரா அப்படிங்கிறாங்க. டேய் போய் சொல்லக்கூடாது, வியாபாரத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும், 10 பேர் கொடுப்போம்னா 10 பேர் கொடுத்துருவோம், அந்த 10 பேர் வந்து 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க, 100 பேர் பெருமையாகும், இந்த வரிசையில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, மொதல் 10 பேர் கொடுத்தாச்சு, நம்மளும் இங்கே வாங்கினா நம்மளுக்கும் விலை கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் குறைச்சி போடுவாங்க, பொருளும் தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இடத்த சொல்லுவாங்க. தொழிலில் என்றைக்கும் போய் சொல்லாத, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, தொழிலில் நேர்மையாக இருக்கணும் மனோஜ், நம்ம ஒன்று சொல்லிட்டு இன்னொன்று செய்யக்கூடாது, ஒரு பொருளே சின்ன டேமேஜ் இருக்கனாலும் இதில் டேமேஜ் இருக்குது, இந்த பொருளோட விலை இவ்வளோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசணும். இல்லைனா பொருள் வந்து இது வாங்காதீங்க, நான் நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் நட்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பேசணும். அப்படி நீ பேசினா தான் தொழில் வந்து சிறப்பாக ஓடும், உன்னை நம்புவாங்க. நீ வந்துட்டு நீ லாபம் அடையணும்னு சொல்லிட்டு இன்னொருவரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர கிடப்பு. மனோஜ் வந்து சொன்னார், இந்த 10 பேருக்கு நம்ம கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்காம இருந்தால் நம்மளுக்கு லாபம்னு நினச்சோம், இந்த முத்து வந்து இப்படி கிடச்சிட்டானே அப்படின்னு நினைக்காங்க. ஏகப்பட்ட வியாபாரம் ஆகுது. கிட்டத்தட்ட 16 லட்ச ரூபாய்க்கு மதியத்துக்குள்ளே வியாபாரம் ஆகிடுது. இதை பார்த்து அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம்.
மதியத்துக்குள்ளேயே 16 லட்ச ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே எப்போ 14 லட்ச ரூபா கிடச்சிருச்சாப்பா அப்படிங்கிறாங்க. பொருள் முக்கால்வாசி விற்றுருது. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எப்பா பொருள் நிறைய விற்றுருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே பாதி பொருள் விற்றுருக்கு, இன்னும் வாங்கணும். மதியத்து வியாபாரம் இருக்குது, அது எப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஓடும். ஓடுச்சுன்னா இதெல்லாம் வச்சுட்டு உனக்கு லாபம் என்ன மட்டும் அதை எடுத்துக்கிட்டு மீதிய பொருள் வாங்கி வை அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் உள்ளே வராங்க. ஏன் போலீஸ் வராங்க அப்படின்னுக்கிட்டு பார்க்குறாங்க எல்லோரும். உடனே சாங்க சார் உள்ளே பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆகா இவங்களாம் வரான், இவன் தானே ஜீவாட்ட வந்து பணம் வாங்கி கொடுத்தான், எதுவும் சொதப்பிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மனோஜ் சார் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் போலீஸில் கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கியிருக்கலாம். கூட்ட நெரிசல்லாம் பயங்கரமாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஆட்கள்லாம் விட்டுட்டு இருந்தேன், நம்மளுக்கு பார்த்து கொஞ்சம் கவனிங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சிரிக்கிறாரு. ரைட்டு, போலீஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம், நம்மக்கிட்டே பணம் வாங்க வந்துட்டான், இனிமேல் நம்ம சொல்லதான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படிங்கிறாங்க. 10,000 கொடுக்குறாங்க. போலீஸை கொடுக்குறாங்க, வச்சுக்கோங்க சார், இருக்கிற போலீஸ் எல்லாத்துக்கும் என்னென்ன கூல்ட்ரிங்க்ஸ் எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் சார் நீங்கள் பயங்கரமான ஆளாக இருப்பீங்க போல், என்னால் முடிஞ்ச உதவியை நான் ஜீவாட்டிருந்து உங்களுக்கு 30 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தேன், உங்கள் கையிலையும் கொஞ்சம் முதல்ல வச்சுருப்பீங்க போல், தொழில் பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கும் முத்துக்கும் டோட்டல் குடும்பத்துக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்போ மனோஜ் வந்து தொழில் பண்ணுறது வந்து மாமா பணம் இல்லையா, அப்பா பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு சரியான கோபமாயிருது. உடனே சரி சார் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு வியாபாரத்துக்கு மதியம் கொஞ்சம் பிரேக்குன்னு சொல்லிட்டு வேலையாட்களையும் வெளியே விட்டுட்டு கதவை பூட்டிடுறாரு. ஏஜென்சி வாசல் கதவை பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு கேட்காரு மனோஜ், இது யார் பணத்தில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த அப்படிங்கிறாங்க. உடனே அது அப்படிங்க, என்ன அது இது எங்கள் அப்பா பணம். உன் பணமா? இந்த பணம் வந்து 3 பங்கு உள்ள பணம், நீ ஒரு பங்காக பயன்படுத்தியிருக்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதான் ஏதோ தொழில் பண்ணதான் பண்ணுறான்ல, அவன் வந்து தொழில் பண்ணுறதுக்காக மறைச்சிருப்பான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவனுக்கு வாய் இருக்குது, அந்த வாயை நீங்கள் செயல்படாதீங்க, இது எங்கள் அப்பாவோட பணம், உங்கள் பேரில் கடை இருக்கட்டும், கடை ஓனர் எங்கள் அப்பாவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கடை வந்து ஓனர் வந்து நியாயப்படி முத்தாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி பயங்கர ஷாக்காகிறாங்க. என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் ஆசைப்பட்டு இந்த ஏஜென்சி வச்சுருக்கோம், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மைதான், மீனாவை கல்யாணம் முடிக்கிறதுக்காக தான் அந்த பணத்தை கொடுத்தேன், மீனாவை கல்யாணம் முடிச்சது முத்து தானே, இந்த பணத்துக்குடைய அதிபதி வந்து முத்து தான், நியாயப்படி இந்த கடை ஓனர் அவன் தான், மனோஜ் இனிமேல் கடை வந்து முத்து தான் நடத்துவார் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, அவன் சாதாரண ஒரு டிரைவரு, அவனுக்கெலாம் என்னப்பா தெரியும் அப்படிங்கிறாங்க. அவன் கொடுத்த ஐடியாவில் தான் அந்த கடையே நீ ஏஜென்சிக்கு அட்வான்ஸ் கொடுத்த, அவன் கொடுத்த ஐடியாவில் தான் அந்த விளம்பரம் பண்ணேன், அவன் கொடுத்த ஐடியாவில் தான் இவ்வளோ வியாபாரம் மதியத்துக்குள்ளே ஆகிருக்கு, சரியா? இப்போ பிரேக் டயத்தை தாண்டி அவர்களும் வரிசையில் நிற்காங்க. இதில் சாப்பாட்டு கடையிலேருந்து ஏகப்பட்ட கடை நம்ம ஏஜென்சி வச்சு உருவாகிருக்கு, எல்லாமே முத்து யோசனை தான், சரியா? போலீஸ் பாதுகாப்பு முதற்கொண்டு அந்த கடையை கொடுக்காங்க. இதெல்லாம் யார் யோசனையில் வந்துச்சு? நாங்கள் போலீஸ் வந்து சொல்லலைன்னா எங்களுக்கு இந்த உண்மையும் தெரியாமல் தான் போயிருக்கோம், நீனும் ரோகிணி ஏமாற்றிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்லுவாங்க, வாயை நிப்பாட்டுடி, நானும் உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன், என்ன பேசிகிட்டு இருக்கேன், என் வீட்டுக்கார பணத்தை வச்சுட்டு உங்கள் அப்பா வீட்டு பணம்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பியோ, உங்கள் அப்பா வீட்டிலேருந்து என்னத்தை கொண்டு வந்துட்டேன், பெரிய கோடீஸ்வரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன், உடனே நான் வந்து தங்கத்தட்டில் வச்சு தாங்கிட்டு இருக்கேன், நீ என்னென்னா எங்களை ஏமாற்றி கலந்துட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, நிப்பாட்டுங்க ரோகிணி, ஓவராக படம் போட்டுட்டு இருந்தீங்க, உங்கள் படம் அந்து போச்சு, விடுங்க, பணம் வந்து அங்கிள் பணம், இதை சொல்லிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதானே, 27 லட்ச ரூபாய்க்கு யாருக்கு பங்கு வந்து நிற்க போகிறாங்க, மீனாவோ, மீனா வீட்டுக்காரோ, என் வீட்டுக்காரோ, நானாக வந்து நிற்க போகிறேன்னா, இல்லை அங்கிள் எதுவும் சொல்ல போகிறாங்களா, அவங்ககிட்ட சொல்லிவிட்டு ஆசீர்வாதமாக செஞ்சுட்டு போக வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு அங்கிள் பணத்தை மறைக்கிறீங்க? அங்கிள் பணத்தை ஏமாந்ததாக அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, போலீஸில் அவங்க வாங்கி கொடுத்துருக்குறாங்க, வாங்கி கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது எப்படி? நீங்கள் பெரிய கோடீஸ்வரங்கிறீங்க, கோடீஸ்வரங்க இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணியால் ஒரு பதிலும் பேச முடியல. உடனே மீனா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் வந்து அப்படியே குடிகாரன், அப்படி ஒன்றத்துக்கு ஆக மாட்டார் அப்படி இப்படின்னு பேசுகிறீங்களே, உங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ண தான் ஆவாரா, நீங்கள் அதுக்கு தான் வைங்களா ரோகிணி, உங்களுக்கு திருட்டுத்தனம் பண்ண தெரியும் ரோகிணி, எங்களுக்கு வந்து திருட்டுத்தனம் பண்ண தெரியாது, நாங்கள் படிக்கலனாலும் உழைச்சி தான் சாப்பிடுவோம், யாருடைய உழைப்பையும் ஏமாற்றி சாப்பிட மாட்டோம் உங்களை மாதிரி அப்படிங்கிறாங்க. ரோகிணி பயங்கர கடுப்பாகுது. இந்த ஸ்ருதியும் மீனும் ஓவராலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி கூட பணக்காரி பேசிட்டு போகிறான், இந்த பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த பூக்காரிலாம் என்ன பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, உனக்கு தான் எவ்வளோ திமுறில், எங்கள் அப்பா பணத்தை வச்சுக்கிட்டு உன் மாமன் பணங்க, எங்கள் அப்பாவோட உழைப்பு, சரியா? எங்கள் அப்பா சிறுக உழைச்சி சேர்த்து வச்ச பணம்டா இது, அவருடைய உழைப்பு, அவர் உழைப்பு நீ சுரண்டா நினச்சிட்டு நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. முத்து உழைப்பை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அவன்கிட்ட பேசி நம்மளுக்கு என்ன போகுது அப்படிங்கிறாரு ரவி. உடனே அண்ணாமலை ரொம்பவே சுகமாக இருக்காங்க, ஏன்பா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பணத்துக்காக இந்த அளவுக்கு போயிட்டானப்பா, நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது, அப்பாட்ட சொல்லிட்டு செய்யணும்னு ஒரு இது இல்லைல்ல அவனுக்கு, பணம் தான் அவனுக்கு பெருசு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இல்லைப்பா ரோகிணி தான் சொன்னாங்க,
அவங்க அப்பாட்ட வந்து உள்ளதை சொன்னேன் அப்படின்னா பணம் பூரா உங்கள் அப்பா வாங்கிட்டு உங்கள் தம்பிக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. அதனால் வந்து நீ சொல்லாத அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதை சொல்ல தெரிஞ்ச அவளுக்கு வந்து வேறு ஒன்றும் சொல்ல தெரியலையா, அவங்க அப்பா மனசு கஷ்டப்படும் தெரிஞ்சா அப்படின்னு சொல்ல தெரியல. உனக்கும் அதை சிந்திக்க தெரியல. என்ன இப்போ சொல்கிறேன், இந்த கடை வந்து பராமரிக்கக்கூடிய இது வந்து முத்துக்கிட்டு தான் போகுது. மீனாவை கல்யாணம் பண்ணதுக்காக அவங்க அப்பா தவறுனதுக்காக அதை ஈடாக செய்யணும்னு சொல்லி தான் அந்த பணத்தை அவனை கொடுத்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னேன். நீ வந்து அதை கொண்டுட்டு இன்னொருத்திட்ட ஓடின, அவர்கிட்ட இன்றைக்கி பணத்தை வாங்கிட்டேன், எங்களை ஏமாற்றிட்டேன். சரியா? இந்த சூழ்நிலையில் அதனுடைய ஓனரும் முத்து தான், முத்துட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் சொல்கிறாங்க, அதான் சரிப்பா அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, நீ என்னடா இப்படி பேசுகிற? உன் பங்கு என் பங்கு சேர்த்து நம்ம தொழில் பண்ணலாம்டா, முத்து பங்கு வேணால் பரவ கொடுத்துக்கலாம், நீ சொல்கிறா அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன், இந்த பணம் வந்து முத்துக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் சொல்கிறாங்க, கரெக்டாக தானே இருக்குது. மீனா அப்பா வந்துட்டு தவிர காரணம் மாமாவான்னு நினைக்கிறாங்க மாமா. ஆனால் உண்மையிலே மாமா இல்லை, ஆனால் மாமா மனசாட்சியாக நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது மீனாவை கட்டினவங்களுக்கு தான் அந்த காசுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்கள் மண்டபத்தில் வந்து ஓடி இருக்கீங்க. என்ன ஓடின பிறவாவது நீங்கள் ஜெயிச்சு வந்து எப்போ இருந்தாங்க நாங்கள் ஜெயிச்சிட்டேன், நான் பணத்தை கொடுங்க, பணத்தை பிடிங்கன்னு சொல்லலை. நீங்கள் வந்து அது போன பணம் போயிடுச்சுன்ட்டீங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், விசாரணை அலைகிறேன், அப்படி அலைகிறேன் இப்படி அலைகிறேன்னு சொன்னீங்க. அதை போலீஸ் வாங்கி தந்துருக்காங்க. அதை எத்தனை நாளாக உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு எங்கள் மாமா 15 லட்சமாக 2 வாட்டி அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் சீன் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. பேசாமல் முத்துட்டு வந்து சொல்லி கொடுத்து உங்கள் வேலையை பாருங்கள். ரோஹினி தான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்காங்களே, அடுத்தாப்புல ரெடி பண்ணி இன்னொரு பார்லர் வைக்க சொல்லுங்க, நீங்கள் 2 பார்லர் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், அதுவும் கரெக்டு தானே, அன்றைக்கி தான் வந்து பிஸ்னஸ் இருக்கேன், நானும் சுருதியாக வந்து வேலை பார்க்குறோம், பின்னாடி ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு போகிறோம், முத்து வந்து படிக்கலை, வீட்டு சார்பாக அவனுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தா நல்லது தானே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவனுக்கு மட்டும் எதுக்குங்க கொடுக்கணும், நான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன், முத்துக்கு மட்டும் எது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எனக்கு யாரும் தர வேண்டாமா, இந்த கடையை வந்து அப்பா நடத்தணும்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தெரியும்டா, அவன் பொண்டாட்டி நீங்கள் எதுக்கு இந்த ஏஜென்சி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்னு வந்தீங்க, இதை ஆட்டையை பண்ண தானே வந்தீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் தான் வரப்போகிறோம், எங்கள்கிட்ட தொழில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், பெரிய கப்பல் கம்பெனி இருக்குது, அதை எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க 2 பேரும். அவர் டப்பாக்கார வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கான், நீ ஒரு பூக்கடை வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, உங்கள் பையன் மனோஜ் வந்து பெரிய புதுக்கார் வாங்கிட்டாரா, அவரும் ஒரு டப்பாக்கார தானே வாங்கியிருக்காரு, அவர் சொந்த முதல்ல இந்த கடை ஆரம்பிக்கலையே, மாமா முதல்ல தானே, மாமாட்ட தானே கொடுக்கணும், இதை மாமாட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் உங்கள் பையனா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேறீங்க, ரோஹினிக்கு மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுன்னு பாடிட்டீங்க, 2 பேருக்கு தானே பங்கு இருக்குது, கேட்க வேண்டியதானே, வீட்டில் ஏதாவது ஒன்றா விட மாட்டீங்க, நாங்கள் சின்னதாக ஏதாவது பண்ணால் கூட வீட்டு விட்டு வெளில போயிருங்க, அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்கள வீட்டு விட்டு அனுப்புங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க வியாபாரம் நடக்கிறதுக்கு நம்ம பேசிட்டு தான் நல்லா இருக்காது, நம்ம வீட்டில் போய் பேசிக்கிடுவோம், மனோஜ் வியாபாரத்தை பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, வியாபாரத்தை பார்க்க தான் செய்யணும், இதுக்கு ஒரு முடிவு எடுத்த பிறகு நம்ம இந்த கடையை ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, மதியம் பிரேக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க உடனே முடிவு எடுத்தால் நல்லா இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே தான் முடிவு எடுக்கணும், முத்து கடை சட்டரை தருங்க, முத்து நீ கல்லால் பேர் அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ தான் கல்லால் இருக்கணும், கடை நீ தான் நடத்தணும், ஓனருக்கு வந்து நீ தான், என்ன கடை விஜயா பேரில் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா அப்படிங்கிறாங்க. அப்பாலாம் நீ கூப்பிடாத அப்படிங்கிறாங்க. உன்னை பெத்த பாவத்துக்கு வீட்டில் ஒன்று வச்சுக்கிறேன், அவ்வளோதான், சரியா, இனிமேல் போட்டு எனக்கும் பேச்சே கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்பா பண்ணதான் தப்பு பண்ணிட்டாம்மா, அவனா நடத்திட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நான் நடக்கிறதெல்லாம் பார்க்குறேன், என்ன இந்த தொழில் அணுகுமுறையும் பார்க்குறேன், உன்னோட அணுகுமுறை தான் கரெக்டாக இருக்குது, தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட நல்லா பழகணும், ஏன்னா அவங்களா இருக்கணும், அப்படின்னா தான் தொழிலை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவின்னு சொல்கிறார், ஆமாப்பா, ரெஸ்டாரண்ட்லாம் நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட மக்களாக நம்ம அன்பாக பழகினா தான் தொழில் பண்ண முடியும், மனோஜ் மாதிரி நான் முதலாளி அப்படிங்கிற தோரணையில் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, போட்ட பணமும் போயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, எப்பா நான் தான் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சோம்லாப்பா, இன்றைக்கி பார்த்தீங்களாப்பா எவ்வளோ வியாபாரம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த வியாபாரம் யாரால் வந்துச்சு, முத்தால் தானே வந்துச்சு, முத்து கொடுத்த ஐடியா தானே, அது கூட நீ 10 பேருக்கு ஆஃபர்னு சொல்லிட்டு ஏமாத்தலாங்கிற ஒரு எண்ணத்தில் நீ பண்ணிக்கிட்டு இருந்த, முத்து வந்து அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்கான். அந்த வியாபாரம் பண்ணாலும் கூட இன்றைக்கி லாபத்தை பாரு, ஈக்குவல் பண்ணி பாரு, எல்லாத்தோட அதிகமாக தான் வருது. இப்படி ஒரு தொழில் நேக்கு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். என் உழைச்ச பணம் 27 லட்ச ரூபாயை இதில் போட்டிருக்கேன், இந்த 27 லட்ச ரூபா போடும் போது இல்லை லாபம் எடுத்தால் தான் என் குடும்பத்துக்கு நல்லது, சரியா, நீனும் விளையாட்டுத்தனமாக விட்டுட்டேன் அப்படின்னா நல்லா இருக்காது, அதனால் அந்த தொழில் வந்து முத்து நடத்துறது தான் கரெக்டு, முத்து நடத்தட்டும், ஏன்னா நான் ஒரு லோனை போட்டு மனசுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துக்கிறேன்,
உனக்கு நான் பின்னாடி தொழில் பண்ணதுக்கு எதுவும் பண்ணால் நீ நடக்கிறத பொறுத்து நான் பண்ணி தருவேன், அவ்வளோதான். ஆனால் வந்து எப்போவுமே நீ அப்பான்னு கூப்பிட்றாத, நானும் மனோஜுன்னு கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிற. அப்பா அப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பேச வேண்டாம், வியாபாரம் நடக்கிற இடத்துல விஜயா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப யோசனை பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆளுக்கு பேசிகிட்டு இருந்தீங்க, நான் பண்ண யோசனைகள் தான் சொல்கிறேன். என்னோடய ஒட்டுமொத்த உழைப்பு வந்து என் பிள்ளையை நம்பி தானே கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ மனோஜ் உங்கள் பிள்ளை இல்லையா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லுவா அடிக்கடி, முத்து தான் உங்கள் பிள்ளைன்னு சொல்லிட்டு. அவன் என் பிள்ளை, ரவி என் பிள்ளை தான். சரி, அவனை நான் பிள்ளையை ஏற்றுக்க போகிறதில்ல. முத்து நீ வியாபாரத்துக்கு பாரு, எல்லோரும் அந்த இது சட்டரை தொடங்க, வேலை பார்க்குறவங்க நல்லா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இவனை காரக்டர் சொல்லு செல்வத்தை அப்படிங்கிறாங்க. இப்போ செல்வம் வெளியே தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. செல்வம் காரில் எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. மனோஜும் காரை எடுத்து வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர ஏமாற்றம். நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சி ஆரம்பித்தோம், அதை வந்து முத்து பிடிங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினச்சிட்ருக்காங்க. மனோஜை ரொம்பவே ரோகிணி காரில் முன்னாடியே வந்து ரொம்பவே முறைச்சிட்ருக்காங்க. மனோஜ் ரோகிணி முறைக்கலாம் செய்கிறான்னு சொல்லிட்டு அப்படி மாதிரி வந்துகிட்டே இருக்காரு. வீட்டில் இறங்குறாங்க. மனோஜ் நீலாம் மனுஷனே கிடையாது அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏன் ரோகிணி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து சொன்னான்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணுவியா அப்படிங்கிறாங்க. அவன் நம்மளுக்கு கெடுத்தான் ரோகிணி அப்படிங்கிறாங்க. விளம்பரம் பண்ணணும் வைக்கணும்னா சிம்பிளாக நீ பண்ணியிருக்கணும். நீ சிம்பிளாக பண்ணிடலன்னா போலீஸுக்கு வந்து பார்த்து நாசுக்காக பணத்தை முன்னாடியே கொடுத்துருந்தேன் அப்படின்னா, பெர்மிஷன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அவர் அங்கனே பேசிட்டு அப்படியே போயிருப்பார். இப்போ நீ பெர்மிஷன் வாங்கல, உள்ளே வந்து பேசிட்டு உன்ட்ட பணத்தையும் வாங்கிட்டு உடனே போட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். அதான் நீ படிச்சிருந்து முட்டாள் மனோஜ் அப்படின்னுட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அண்ணாமலை பயங்கர கோபமாக இருக்காங்க. பயங்கர கோபமாக இருக்கும்போது கேட்காங்க, இல்லை மனோஜ் உட்காரு அப்படிங்கிறாங்க. என்னையப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்ட்ட ஏன் பேச மாட்டேன்னு சொன்னோம் அப்படின்னா, நான் ஓவராக பேசினேன் அப்படின்னா முத்து வந்து கண்டிப்பாக கை நீட்டிடுவான். முத்து வந்து இருக்க கோபத்துக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. தொழில் நடக்கிற இடத்துல அப்படி இருக்கக்கூடாதுன்னு கூட தான் நான் இது பண்ணேன். சரியா, ஏன் பணத்தை என்கிட்ட மறைக்கிறது உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? ரோகிணி நீனும் மறைப்பியாம்மா? இப்படி தான் உங்கள் அப்பா அம்மா சொல்லி தந்துருக்காங்களா? நல்ல பழக்கங்களே சொல்லி தரலையா அப்படிங்கிறாங்க. உன்னை விஜயா சொல்கிறாங்க, எங்கே விடுங்க இதை பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னது பிறகு பேசணும்? நீ மனோஜுக்கு ஏதாவதுனா ஒத்து ஒதுக்கிட்டு இருப்ப. இன்றைக்கி வந்து தொழில் வந்து கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல வந்து ஒன்றை வச்சா சரி வராதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். முத்து அவன் பார்த்துப்பான், அவன் நல்லா வருவான். என் 27 லட்ச ரூபாய்க்கு எந்த பாதிப்பும் வராது. அதை பல மடங்கு ஆக்க தான் செய்வானே தவிர அழிக்க மாட்டான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க அவனே ஒரு படிப்பறி இல்லாதவன், அவன் இங்கிலீஷில் பேசினா எப்படிங்க வியாபாரம் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. பேசுகிறவங்களுக்கு என்ன மொழியில் பேசினா அதை விற்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அன்பின் மொழி அவனுக்கு தெரியும். அவன் அதை உணர்வான், அவன் அதை விற்றுருவான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை வச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படி 27 லட்ச ரூபா போனாலும் கூட நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குங்க. மனோஜ் தொழில் பண்ணி 27 லட்ச ரூபா தோற்றா பரவாயில்ல, கஷ்டம். ஆனால் மனோஜ் அவன் முத்து போய் பண்ணால் பண்ணிட்டு போட்டுவோனே அப்படிங்கிறாங்க. நான் மீனாவுக்காக தானே கொடுத்தேன். மீனா புருஷன் செலவு பண்ணிட்டு போட்டு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அப்படி சிரிச்சுக்கிட்டே ரூமுக்கு போகிறாங்க. உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஃபர்னிச்சர் கடையை எங்களுக்கே அங்கிள் கொடுத்துட்டாங்க, என் வீட்டுக்காரையே மெயின்டைன் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற? மனோஜ் தானே வைக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்கல்ல. மனோஜ் தான் வச்சு கொடுத்தாங்க. மாமா படத்தை ஏமாற்றி வந்து அவர் வச்சுருப்பார் போல். இது வந்து ஒரு போலீஸ்கார் வந்து உண்மையை சொல்லிட்டாரு. அதனால் மாமா ரொம்ப கோவப்பட்டாங்க. அவன் வீட்டுக்கார் சும்மாடி இருந்தார் அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அவர் கையை நீட்டிட்டு பார்த்தேன். அவர் வாயை வச்சு எல்லாமே பேசி ஓரளவு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. கடைசி அவருமே கூட மனோஜ் தொழில் நடத்திட்டோம்பா அப்படின்னு சொன்னார். உடனே மாமா சொல்லிட்டாங்க, என்னுடைய உழைப்பு 27 லட்ச ரூபா வீணாக்கிடுவான் அவன், அதனால் முத்து நீயே நடத்து அப்படின்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. வியாபாரம் நல்ல வியாபாரமா? மாமா பணம் வீணாக போயிடக்கூடாதாம்மா, குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வேணுமாம்மா, அதான் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணன் உண்மையிலே சூப்பர். அவரை மாதிரி ஆள் கிடைக்காது. நம்மளுக்கெல்லாம் ஈடு செய்யணும் அவருக்கு என்ன இருக்குது சொல்லு. நான் உண்மையிலே அண்ணனெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணுண்டி அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா அப்படின்னு கூப்பிட்றாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொழில் வந்து போன பணம் வந்துச்சு, அது வேறு. அது முத்துக்கிட்டே கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டேன். அந்த தொழிலும் சூப்பராக இருக்குது. வரும்போது அவன் முத்து அசதியாக வருவான். அவன் நல்லா சாப்பாடு கொடுக்கணும், வைக்கணும், ஆரத்தி எடுக்கணும். ஏன்னா அது இப்போ நான் இனிப்பாக சாப்பிட்ணுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு சுகர் இருக்குது, தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. இப்போ ஏதாவது பொங்கலோ ஏன்னா எனக்கு வந்துட்டு இதை போட்டுதாம்மா, சக்கரை பொங்கலாக தான் சரி தான், கேசரியாக தான் பண்ணித்தாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் வந்துட்டு நான் இது பண்ணி தந்துடுறேம்மா, கேரட் அல்வா பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் எல்லாருக்கும் தான் அல்வா கொடுத்துட்டீங்களே, நீங்கள் கேரட் அல்வா கொடுக்க வேண்டியது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. விஜயா வாயை முடிட்டு இரு அப்படிங்கிறாங்க. ஏங்க கரெக்டாக தான் சொல்கிறேன். மனோஜுக்கு தொழில்னு சொல்லிட்டு அவன் எல்லாமே பண்ணிவிட்டு அவனே இந்த தொழில் எடுத்துகிட்டு போயிட்டான். நாளைக்கு பாருங்கள் இந்த வீட்டையே ஏதோ ஒரு வகையில் ஆட்டையை போட்டு போயிடுவான். அன்றைக்கி நம்ம எல்லோரும் தெருவில் தான் அனுப்பணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா சொன்னாங்க, என்னத்தை எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மை தானடி சொல்கிறேன். நீ சாதாரண ஒரு பெட்டி கடை வச்ச, அப்படியே இந்த வீட்டையை ஆட்டை போடணும்னு நினச்ச,
இப்போ கடை வந்துச்சு, கடையை அட்டை போட்டீங்க, இந்த வீடு என்றைக்கு அட்டையை போட போகிறீங்களோ, நாங்கள் என்றைக்கு தெருவுக்கு போகிறோமோ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என் பையனுக்காக நான் தெருவுக்கு போனாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் போங்க, நான் எதுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. உன் வீடு உன் பேரில் தானே நீ ஏன் போகிற அப்படிங்கிறாங்க. அதானே என் வீட்டை நான் கொடுக்கவே மாட்டேன், இது மாதிரி அவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அது ஏஜென்சியே பெரிய ஏஜென்சி சரியா, அதில் அவங்க தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்காதா, அதெல்லாம் இருக்கும். அவங்க தொழிலதிபர் இன்னைக்கு கிழமைக்கு ஆகிட்டான், எங்கே தான் நான் வீடு எடுத்து இருக்க முடியும். ஆனால் என் பையன் இந்த வீட்டில் தான் இருப்பான், நான் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் தான் அவன் இருப்பான். அப்படி நான் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா நாங்கள் எல்லோரும் தெரிதோமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் விஜயா நினைக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் இவர் வந்து அவங்களோட போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவருக்கு போனால் நம்மளுக்கு என்ன மரியாதை அந்த சமூகத்தில், அது போக இவர் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் வீட்டு செலவு ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஏங்க இந்த பேச்சை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் போய் ரூமில் போய் தூங்குறாங்க. உடனே மீனாட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதம்மா, இவள் பேச்சே இப்படி தான், மனோஜுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழே இருக்காங்க. நீனும் முத்து இந்த வீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நான் பூ கடைக்கு போய்ட்டு வரமாமா அப்படிங்கிறாங்க. மீனா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நீ கடையிலே இருந்திருக்கேன், பூவாரத்து கூட்டி போவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு 2 மணி வியாபாரம் பக்கத்தில் பைக்கில் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வியாபாரம் பார்க்காங்க. அப்போ சீத்தா எடுத்தாலும் பார்க்காங்க. ஏக்கா ரொம்ப வாழ்த்துக்கள்க்கா அப்படிங்கிறாங்க. எதுக்குடி அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா புதுசாக ஏஜென்சிலாம் நடத்துகிறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நானே நினச்சி பார்க்கலடி, அந்த ஏஜென்சி வந்து எங்களுக்கு வரும்னு நினச்சி பார்க்கல, மனோஜுக்கு தான் ஃபேமிலி இங்கே வச்சு கொடுத்தா, என் மாமா பணத்தில் வச்சு அங்கே நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக நாங்கள் எங்கள் மாமா பணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம மாமாவே ஏமாந்ததுக்கு அந்த மனோஜுக்கு எவ்வளோ திமிரும், மனோஜுக்கு 2 கொடு மாமா சொல்லி விட சொன்னானே அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தாண்டி நினச்சேன், 2 கொடுங்கன்னு சொல்லி கண்ணையும் காட்டினேன். ஆனால் வந்து அவர் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டு வாயிலே பேசி முடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. முத்து மாமாவுக்கு மேலே இந்த விஷயத்தில் நான் கோவம் தான், மனோஜனுக்கு 4 காட்டு காட்டியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாடி நானும் தான் சொல்கிறேனே, கண்ணை காட்டினேன் 2 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அவர் வந்து இல்லை பழைய மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மண்டையாடிட்டு அவர் வழக்கம் போல் பேச்சு மட்டும் பேசிட்டு அவர் பாட்டில் இருந்துக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், மாமா கை நீட்டு தான் நம்ம மாமாவுக்கு பிஸ்னஸ் வந்துருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏன்டி பிஸ்னஸ்க்காக நான் பண்ணோம் அப்படி இல்லை, மாமா போட்ட பணத்தை வீணாக்கிடக்கூடாது. கண்டிப்பாக மனோஜ் வந்து ஏனாதாரான தொழில் பண்ணுறாரு, தொழிலை பற்றி சிந்தனையும் அக்கறையும் இல்லை, தன்னை பெரிய முதலாளி பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுல்ல. எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம வந்து தாழ்வாக இருக்கணும். அதுபோக வந்து பங்காளியோட பங்காளியாக உழைப்பாளியோட உழைப்பாளியாக இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். என் வீட்டுக்காரர் அப்படி இல்லை, அப்படி செய்வார்ல அப்படிங்கிறாங்க. உண்மையிலே மாமா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா பயங்கர கூட்டம்னு சொல்கிறாங்க, டிவிலாம் போடுறாங்க, உண்மை தானே அப்படிங்கிறாங்க. செம்ம கூட்டண்டி, எனக்கு நெரிசலில் உள்ள போக முடியல, காலையிலே செம்மையாக வரும், மதியத்துக்கு மேலே நல்லாயிருக்கும், இப்படி தொடர்ச்சியாக வந்து நல்ல பேர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மாமா ஜெயிப்பார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் சீதா போய் வீட்டில் சொல்கிறாங்க, என்ன சிட்டி ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. என்னை சத்யா அப்படி பார்க்குறாரு. எங்கள் மாமாவும் பெரிய ஏஜென்சி வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா வச்சுட்டாராம்? எந்த மாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு இருக்குது ஒரே மாமா முத்து மாமா தான், அவர் பெரிய ஏஜென்சியாக வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. அவரே சோப்புட்ட போல ஒரு பழைய காரை ஓடிக்கிட்டு காரை அவராக்கி போகிறாரு அப்படிங்கிறாங்க. டேய் இந்த விளம்பரத்தை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்தை கொடுக்குறாங்க. விளம்பரத்தை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. மனோஜ் தான் ஓனர்னு போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓனர் மாதிரி 2-3 மணி நேரம் ஆச்சு, இனிமேலேருந்து ஓனர் வந்து எங்கள் மாமா சரியா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு. அண்ணாமலை மாமா பணத்தில் வந்து மாமா தொழில் பண்ண ஆரம்பிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பெரிய ஆளாக ஆனார் அப்படின்னு சொன்னால் இனியும் வந்து எங்கள் அக்கா பேசாமே ஆகிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சரி சிட்டியை உள்ளே அனுப்பிட்டு நீங்கள் மட்டும் தொழில் பண்ணி எப்படி ஜெயிக்கிங்க நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. மாமா தொழில் பண்ணது உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படிங்கிறாங்க. கடும் சந்தோஷம் தான் சித்தா, கடும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளில போகிறாங்க. நேராக சிட்டி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசுகிறாங்க. எங்கள் மாமா புதுசாக தொழில் பண்ணியிருக்காங்க, அவருக்கு ஒவ்வொரு இடைஞ்சலாக கொடுத்துட்ருக்கோம். சிட்டி மட்டும் ஜெயிலில் எவ்வளோ மனசில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான், இவர் மட்டும் நிம்மதியாக இருந்து தொழில் பண்ணிகிட்டு இருப்பாராம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக பண்ணலாம் சத்யா, அவங்க மாமாவை நிம்மதியாக தொழில் பண்ண விட மாட்டோம், நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அவருக்கு கோபம் ஏற்படுத்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவார். பிரச்சனை பண்ணாங்கன்னா அதை ஒரு வீடியோ எடுத்து ஆன்லைனில் போட்டு விட்ருங்க, கடையும் சீல் இது மாதிரி பண்ணி விட்டுடலாம். எங்கள் மாமன் கொட்டத்தை அடக்குனா அதுதான், அது போக அந்த கொட்டத்தை அடக்குனா தான் சிட்டி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குவார். நம்ம வந்து அந்த சீலை எடுக்கணும், அதிகாரியை செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க, அவனை தான் எங்கள் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சரி நண்பா செஞ்சுருவோம், தக்க நேரம் பார்த்து செஞ்சுருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை நல்ல வியாபாரம் ஆயிடுது. வியாபாரம் பணத்தெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு 26 லட்ச ரூபாயோட நேராக வீட்டுக்கு போகிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இதை கொடுத்து வாங்குறாங்க. இதை பார்த்தா நின்றுதுப்பா அப்படிங்கிறாங்க. எப்பா இன்றைக்கி எல்லாமே விற்றுருச்சு, கிட்டத்தட்ட கொஞ்சம் பொருள் தான் இருக்குது, நம்ம 27 லட்ச ரூபா அதில் போட்டதுக்கு 26 லட்ச ரூபா எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க.
அது எவ்வளோ பொருள்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு 10 15 லட்ச ரூபாய்க்கு பொருள் இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு 15 லட்ச ரூபா லாபம் கிடச்சிருக்கு என்னப்பா அப்படிங்கிறேன். ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. ஒரே நாளில் 15 லட்ச ரூபா கிடச்சிட்டா அப்படிங்கிறாங்க. எப்பா வியாபாரத்துக்கு வந்துட்டு இது தானேப்பா, விளம்பரம் தானே, விளம்பரம் ஜம்முன்னு பண்ணணும், ஒரே நாள் அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர வைத்தறிச்சல். இவ்வளோ பணத்தை ஒரே நாள் கிடச்சிருக்கு, இதை வந்து நம்மளுக்கு கிடைக்க விடாமல் ஆக்கிட்டான அந்த முத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்தை முடிச்சுட்டே இருக்காரு. உடனே அண்ணாமலை கொடுக்குறாங்க. உடனே அண்ணாமலை மறுபடியும் முத்துட்டு கொடுக்குறாங்க. முத்து இது அந்த தொழிலுக்குள்ளே போனோம், இதில் அப்பா ஒரு ரூபா கூட கேட்க போகிறதில்ல, வீட்டுக்கு அதை செய்ய நான் சொல்ல போகிறதில்ல, நீ செய்யாமல் இருக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் அந்த பணத்தை வச்சு உங்கள் தொழிலில் பல மடங்கு நீ டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லி முத்து கீழே கொடுக்குறாங்க. உடனே மீனாட்ட கொடுக்குறாங்க. முத்து மீனா இதை பத்திரமாயி, இங்கே திருடங்க ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கான் பாருங்கள், அந்த பணமே மனோஜ் கொடுத்த பணம் அப்படிங்கிறாங்க. அம்மா கொஞ்சம் திருத்தம், இந்த பணம் எங்கள் அப்பா உழைப்பில் உள்ள பணம், அதை ஏமாற்றி உங்கள் பிள்ளை வச்சுருந்தாரு, அதை சரியான நேரத்தில் மீட்டாச்சு, அதை வந்து தொழிலாக பண்ணிகிட்ருக்கோம், இது ஃபேமிலியோட தொழில் தான், இந்த கடையோட ஓனரே நீங்கள் தான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாடா பேரை மட்டும் வச்சா போதுமா, நீனே வச்சு நடத்துனா பெருமையாக இருக்கும், என் பிள்ளை நடத்தலையே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இவனும் பிள்ளை தான், அவனை விட இவன் தான் வந்து அறிவாளி, இவனோட உழைப்பாளி, இவன் தான் கடைசி காலத்தில் ஒன்றை வச்சு காப்பாற்ற போகிறான், சும்மா கிடந்து புலம்பிகிட்டு இருக்காத, நடக்கக்கூடியதை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா ரொம்ப உடம்புலிக்கி அப்படிங்கிறாங்க. எங்க வெண்ணி போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த பூக்காரிக்கும் உனக்கு வந்து வாழ்க்கையை பாருங்க அப்படிங்கிறாங்க. வாழட்டும், என் பிள்ளைகள் தானே, பேரும் புகழமாக வரட்டும், உனக்கு தான் நிறைய படிக்க வச்சுருக்கல, பெரிய வேலைக்காக போட்டோம், ரவி ரெஸ்டாரண்ட் வைக்கிட்டோம், நான் 3 பையங்களும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி பெருமையாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே சோகமாக மனோஜ் ரூமுக்கு போகிறாரு. உடனே என்னால் நீ கெட்ட, உன்னால் நான் கெட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருக்காங்க 2 பேரும், ரோகிணியும் மனோஜும். இங்கே விஜயாவுக்கு பயங்கர கிடப்பு. இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம், இந்த மற்றவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சா, இவங்க இப்படி தொழில் பண்ணது அளவுக்கு ஆயிடுச்சு, இவங்க இந்த வீட்டை விட்டு இன்னும் எப்படி போக போகிறாங்க, நம்மளாலையும் அனுப்ப முடியாது போலையே, இன்னும் மனோஜ் நிலமையும் ரோஹிணி நிலமையும் இந்த வீட்டில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க ஹாலில் விஜயா. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.